சினிமாவை நேசிக்கும் நேச நெஞ்சங்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். 1936ஆம் ஆண்டு வெளியான அனைத்து படங்களையும் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் நாம் இப்போது அறிந்து கொள்ள இருக்கும் திரைப்படம் பதிபக்தி என்ற படமாகும். இந்த கதை பிறந்த கதை மிகவும் சுவையானது. முதலில் பதிபக்தி 1930ஆம் ஆண்டுகளில் கிருஷ்ணசாமி பாவலர் என்பவர் எழுதிய நாடகமாகும். இந்த கதை குடிப்பழக்கத்தின் தீமைகளையும் குடும்ப வாழ்க்கையில் குடிப்பழக்கம் ஏற்படுத்திய தாக்கத்தையும் இக்கதை சொன்னதால் நாடகமாக்கி அன்று சென்னை மாகாணம் முழுவதும் அரங்கேற்றிருக்கிறார்கள். அது பெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது. பிறகு மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் நாடக கம்பெனி குழுவினர்களுக்காக மற்றொரு நாடக ஆசிரியரான சென்னை கந்தசாமி முதலியார் என்பவரால் மீண்டும் எழுதப்பட்டது. இது 150க்கும் மேற்பட்ட நாடக மேடைகளில் அரங்கேற்ற பெற்று வெற்றியை கண்டது. இந்த கதையை படமாக்க மனோரமா பிலிம்ஸ் நிறுவனர் ஏ.என். மருதாச்சலம் முடிவு செய்தார். அப்போதுதான் சதிலீலாவதி என்ற படத்தின் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கும் போதே அந்த படத்தின் கதையும் பதிபக்தி படத்தின் கதையும் ஒன்று என்று நீதிமன்றத்தில் வழக்கு நடந்தது. அதில் சதிலீலாவதியின் கதாசிரியர் எஸ்.என். வாசன் வெற்றி பெற்று சதிலீலாவதி படத்தினை வெளியிட்டார். இந்த தகவல்களை நாம் நமது சினிமா கொட்டகையில் விவரமாக சொல்லியிருக்கிறோம். பார்க்காத அன்பு உள்ளங்கள் சதிலீலாவதி படத்தின் விவரங்களை பார்த்து அறிந்து கொள்ளலாம். பிறகு மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் நாடக கம்பெனியே மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் சினிடோன் என்ற படக்கம்பெனியை ஆரம்பித்து இப்படத்தினை எடுத்தது. இந்த படத்தின் கதாநாயகனாக கே.பி. கேசவன் நடித்திருந்தார். இவர் இரு சகோதரர்கள் என்ற படத்தில் கதாநாயகனாக நடித்தவர். அந்த படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் துணை வேடத்தில் நடித்தார் என்பதை நாம் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். கதாநாயகியாக ராதாபாய் நடித்திருந்தார். காளி என் ரத்னம் இந்த படத்தில்தான் அறிமுகமானார். ஆனால் இந்த படம் வெளிவர தாமதமானதால் சந்திரகாந்தா முதலில் வந்தது. ஆனாலும் காளி என் ரத்னம் நடித்த முதல் படம் இதுதான். இவர்களுடன் டி.ஆர்.பி. ராவ், கே.பி. ஜானகி, சாந்தாதேவி, பி.ஆர். மங்களம், கே.கே. பெருமாள் ஆகியோர் நடித்த இப்படத்திற்கு ஜித்தன் பானர்ஜி ஒளிப்பதிவை செய்திருக்கிறார். மணி என்பவர் கலை இயக்குநராக பணிபுரிந்திருக்கிறார். இப்படத்தை பி.ஒய். அல்தேக்கர் மற்றும் டி.ஆர்.பி. ராவ் என்ற இருவர் இயக்கியிருக்கிறார்கள். இந்த பதிபக்தி படத்தின் கூடுதல் சிறப்புகளை பற்றி பார்ப்போம். இந்த படத்தில் சிறப்பாக நடித்தமைக்காக நாயகன் கே.பி. கேசவன், நாயகி ராதாபாய் ஆகியோர் இருவரும் பாராட்டப்பட்டு பரிசுகளை பெற்றிருக்கிறார்கள். சிறந்த சமூக படம் என்றும் குறைந்த பாடல்களை பயன்படுத்திய படம் என்றும் இந்த பதிபக்தி பல பாராட்டுகளை பெற்றுள்ளது. இப்படம் மது வருந்தும் கதைக்களத்துடன் படைக்கப்பட்டதால் மது கூடங்களையும் அதில் பெண்கள் ஆண்களுடன் ஆடும் கிளப் டான்ஸையும் படமாக்கினார்கள். தமிழ் திரையுலகில் முதலாக கிளப் டான்ஸ் படமாக்கப்பட்டு வெளிவந்த முதல் படம் இந்த பதிபக்தி படம்தான். அது மட்டுமன்றி விஞ்ஞான வளர்ச்சியை முன்கூட்டியே சொன்ன படமும் இதுதான். எப்படி என்றால் இப்படத்தில் நாயகனும் நாயகியும் ஆகாஷ்வாணி அதாவது வானொலியை கேட்கும்படியான காட்சி வைக்கப்பட்டது. இப்படம் திரைக்கு வந்தது 1936ஆம் ஆண்டு. அப்போது சென்னையில் வானொலி நிலையம் எதுவும் இல்லை. 1938ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 16ஆம் தேதி தான் சென்னை வானொலி நிலையம் தொடங்கப்பட்டது. அதாவது நிஜத்தில் வானொலி ஒலிக்கும் முன்பே இந்த பதிபக்தி படத்தில்தான் முதலில் ஒலித்தது. அது மட்டுமன்றி இந்த படத்துடன் காளி என் ரத்னம் அவர்கள் கே.பி. காமாட்சி, பி.ஆர். மங்களம் ஆகியோருடன் நடித்த கங்காணி என்ற நகைச்சுவை படமும் இலவசமாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமும் பதிபக்தி படம் இன்னும் கூடுதலாக நன்றாக ஓடியிருப்பதாக சொல்லப்படுகின்றது. இத்தனை பெருமைகளை பெற்றுத்தந்த பதிபக்தி திரைப்படம் பின்னாளில் அதே பெயரில் படமாக்கப்பட்டுள்ளது. அதை பிறகு பார்ப்போம். இனி இதே 1936ஆம் ஆண்டு வெளியான மற்ற அனைத்து படங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.